வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா சிங்கப்பூர் அந்த நட்புறவு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்தியா சிங்கப்பூரின் உறவு பலப்பட்டுக்கிட்டு இருக்கு. சமீபத்திய சிங்கப்பூரின் பிரதமர் திரு லாரன்ஸ் ஓங் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் 3 நாட் பயணமாக. இதில் எண்ணற்ற முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதில் சைன் ஆகியிருக்கு. இதில் மிகவும் முக்கியமான ஒப்பந்தமாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிங்கப்பூர் இந்தியா அந்த சிங்கப்பூர் ஸ்கில் சென்டர் சென்னையில் தமிழ்நாட்டில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக இந்தியர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி இது நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த செமி கண்டக்டர் உற்பத்தியை இந்தியாவில் தொடங்கணும். சிங்கப்பூர் இந்த செமி கண்டக்டர் ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி சிங்கப்பூர்கிட்ட இருக்குது. இதை இந்தியா பயன்படுத்திக்கிறதுக்கு சிங்கப்பூர்கிட்ட போன முறை கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் சிங்கப்பூர் விசிட் செய்த போது இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக சிங்கப்பூர் பிரதமர்கிட்ட கேட்டிருந்தார். இந்தியா செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடங்கினா அதற்கு சிங்கப்பூரின் உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் அரசாங்கமும் இந்தியா இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி இந்தியாவில் செய்வதற்கு தன்னுடைய உதவிகளை புரிவதற்கு அப்பயே அக்ரி பண்ணாங்க. அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி குஜராத்தில் சிங்கப்பூர் நிறுவனம் திறக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குஜராத்லேயே இந்த ஸ்கில்டை இந்தியாவில் இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கணும், ஸ்கில் டெக்னீஷியன் கிடைக்கணும். இதை தற்சமயத்துக்கு குஜராத்தில் திறந்து இந்திய மாணவர்களுக்கு இந்த செமி கண்டக்டர் ஸ்கில்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு சிறப்பான ஒரு இதை குஜராத்தில் திறக்கிறாங்க. ஸோ இது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்த பிறகு இந்தியாவினுடைய தொழில்நுட்ப சிங்கப்பூரினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவில் நல்ல ஒரு மாணவர்கள் செலக்ட் செய்து இந்த தொழில்நுட்ப பயிற்சியை கொடுத்து தேர்ந்த பிறகு இந்த இந்தியா சிங்கப்பூர் இரண்டு நாடு நிறுவனங்களும் இணைந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி குஜராத்தில் தொடங்குறதான தகவலெல்லாம் வெளியாக இருக்குது. இது 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 ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது. காரணம் இந்திய பிரதமரின் மிகப்பெரிய கனவு இந்த இந்தியாவில் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக கருதப்படுது இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த டெக்னாலஜி வேர்ல்டில். காரணம் நாம் பயன்படுத்துகிற